என்னம்மா அடுத்து உனக்கு தான் கல்யாணம். நீ எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? இந்த மாதிரி உங்களை யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துறாங்களா? அப்ப கவலைப்பட தேவையில்ல. வியட்நாம்ல பெண்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வியட்நாம்ல இருக்கக்கூடிய 30 வயசு பொண்ணு ஒருத்தங்க அவங்க வீட்டுல இந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும் போது, இவங்க வாடகைக்கு பாய் ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த நடைமுறை வந்து வியட்நாம்ல பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்படி வாடகைக்கு போனார்ல அந்த பாய் ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து 25 வயசு ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொழிலை நான் 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். போலி காதல்னா வந்து நிறைய பேர்கிட்ட நான் வந்து நடிச்சிருக்கேன். என்னோட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் எனக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவரோட எடையை குறைக்கிறது, கூட்டுறது, ஜிம்முக்கு போறது, பாட்டு கத்துக்கிறது, சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு ஒரு பெஸ்டான ஒரு பாய் ஃப்ரெண்டா, அதுவும் வாடகை பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு வந்து பயங்கரமா வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே உங்க வீட்டில் யாராவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துனாங்கன்னா, நீங்களும் வாடகைக்கு என்ன மாதிரி யாராவது ஹேண்ட்ஸமான பையனை கூட்டிட்டு போங்க.